அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது காஞ்சி மகா பெரியவர் என்று நாம் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் பரமாச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் வரலாறு பற்றியதாகும். சுவாமிகளுக்கு அவர் பெற்றோர்கள் இட்ட பெயர் சுவாமிநாதன் ஆகும். இவர் 1894 ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரத்தில் பிறந்தார். வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் இவர் பிறந்தவர். இவரது தந்தையார் பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மற்றும் தாயார் பெயர் மகாலட்சுமி அம்மையார். இவர் திண்டிவனம் ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றவர். இவர் கன்னட மொழி பேசும் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். சிறு வயதிலேயே சுவாமிகள் வேதங்களை கற்றுக்கொண்டு பூஜைகள் செய்யத் தொடங்கினார். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராகவே திகழ்ந்தார். அச்சமயத்தில் 1906ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தின் 66வது பீடாதிபதியாக திகழ்ந்த ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சதுர்மஸ்ய விரதத்தை கடைபிடித்து பெருமுக்கள் என்ற கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். அச்சமயத்தில் சுவாமிநாதன் என்ற பெயர் கொண்ட நம் பெரியவா அந்த ஆச்சாரியாரிடம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு ஆச்சாரியா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் மறைவுக்கு பிறகு ஸ்ரீ மகாதேவா என்ற ஆச்சாரியார் காஞ்சி பீடத்தின் 67வது பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவரும் குறுகிய காலத்திலேயே மகாதேவா ஆச்சாரியாரும் உடல்நலம் குன்றியவராக ஆனார். அச்சமயம் 1907ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சுவாமிநாதன் என்ற பெயர் கொண்ட நம் பெரியவா ஸ்ரீ காஞ்சி மடத்தின் 68வது பீடாதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். இவர் சமஸ்கிருதம் மற்றும் பல்வேறு இந்து மத நூல்களையும் வேதங்களையும் நன்கு பயின்றவராக திகழ்ந்தார். இவர் பிரமிக்கத்தக்க நினைவாற்றல் கொண்டவராக திகழ்ந்தார். மலையாளம், சமஸ்கிருதம், ஜெர்மன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 18 மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். வேத சாஸ்திரங்களின் ஆழமான அர்த்தங்களை கூட எளிய இனிய முறையில் கிராமங்களுக்கும் சென்று உரைத்தார் நம் காஞ்சி மகா சுவாமிகள். பாரத தேசமெங்கும் மாநாடுகள் நடத்தி மக்களிடையே ஆன்மீகத்தை வளர்த்தார். வேத பாடசாலைகள் பல நிறுவினார். அனைவரிடமும் சமமாக அணுகும் குணம் கொண்ட இவர் இந்து தர்மங்களை காப்பாற்றிய மகான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இறை பக்தியை நிலைநாட்டினார். ஞானம் பெற்ற இவர் எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்று ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவார். மக்களுக்கு நன்னெறியை ஊட்டிய இவரை நம் அனைவருக்கும் கிடைத்த பெரும் பொக்கிஷம் என்றே கூறலாம். 100 ஆண்டுகள் வரை வாழ்ந்த இந்த அரிய பெரிய மகான் 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் இறைவனடி சேர்ந்தார் என்றாலும் இவரது ஆழ்ந்த ஆன்மீக தொண்டுகளையும் ஆன்மீக விஷயங்களையும் படித்து பின்பற்றி நாமும் நல்வழி பெறுவோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.